Hello friends, welcome back to channel. இது உங்கள் JRU. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம துல்கர் சல்மான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க மிகவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களங்களில் நடிக்கிறவர் தான் நம்ம துல்கர் சல்மான். ஸோ அவருடைய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வரப்போகிற காந்தா அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இந்த காந்தா படத்துடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா செல்வமணி செல்வராஜ். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிலா அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு. ரொம்பவும் எமோஷனலான ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு படம் தான் சொல்லணும். ஸோ அது அவருடைய ரெண்டாவது படமாகவே இந்த காந்தா படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு தமிழில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட் அப்படின்னு தான் பேசப்படுது. பட் ஆனால் அது எந்த அளவு உண்மை அப்படின்றது இந்த படக்குழு சைட்லேருந்து அவங்க அறிவிக்கலை. ஸோ அப்படி ஒருவேளை அந்த உண்மையான சம்பவமாக இருந்தால் படமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தியாகராஜ பகவதர் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் அந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய கதைகளை தான், அவருடைய கதாபாத்திரத்தில் தான் நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவரை பற்றின கதை தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கினவர் அவர் தான். 14 படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடத்த ஏகப்பட்ட ஒரு விஷயத்தினால அவர் அப்படியே உடஞ்சி நடுத்தெருவுக்கு வந்து கடைசியில் ஒரு நோயினால் இறந்து போகிறாரு. இதுதான் அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறாக இருந்துச்சு. ஒருவேளை இது அந்த உண்மையான அவருடைய வாழ்க்கை வரலாறோட கதையாக இருந்தால் இதில் நம்ம துல்கர் சல்மான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வில்லன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு ரோலாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சமுத்திரக்கனியும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ராணா தகுபதி உள்ளே இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்யஸ்ரீ போஸ் இவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு தனி கெத்து வேணும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அந்த டோட்டல் டீமையுமே நான் வந்து பாராட்டுவேன். ஏன்னா அப்படி ஒரு கதை, ஏன்னா இந்த கதை நம்ம எடுக்கிறோம்னா 1940s மூவ் பண்ணணும். அந்த 1950 நடந்த ஒரு கதையாக இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுக்குறோம் அப்படின்றத தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய பயோபிக் பார்த்துருக்கோம், நம்ம ஜெயலலிதா அம்மா அவருடைய பயோபிக் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பயோபிக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் எதுவுமே அசலாக அப்படியே ஒன்றுமே பெருசு தட்டாமல் எடுத்தால்தான் அந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். எந்தவித ஒரு கெட்ட பேச்சுகளும் அந்த படத்தின் மீது வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பார்த்து எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்ம துல்கர் சல்மான் ஒரு கதையும் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வராரு. அதுவும் விண்டேஜ் படம், விண்டேஜ் ரோலாக இருந்தால் அதில் தாறுமாறாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஸோ இதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு புது வில்லன் மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆக்டராக நம்ம துல்கர் சல்மான் இந்த படத்தில் வருவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, யூடியூப்பில் தான் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் ஒருவேளை அவருடைய கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள்லேயே இருக்கும். தியாகராஜ பகவதர் அவருடைய கதையை போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவம்பர் 14 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் பார்ப்போம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் ஒரு வீடியோவில் சொல்லிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்றைக்குள்ள வீடியோ என்னோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் திரைப்பது உங்கள் ஜஸ்பின்.